ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் டிஎன்பிசி கைட்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சின்சமன் நாகரிக ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் கிளாஸ் பார்த்துருப்போம். அதில் தொடர்ச்சியாக செகண்ட் கிளாஸ் பார்க்க போகிறோம். சின்சமன் நாகரிகத்தில் இந்த கிளாஸில் விவசாயம், சமூகம் இந்த இதெல்லாம் முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு விவசாயம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். விவசாயம் அப்படின்னா எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அந்த சின்சமன் நாகரிகத்தில் விவசாயம் எப்படிலாம் இருந்திருக்கு அப்படிங்கிறது. இப்போ சின்சமன் மக்கள் நிலையாக வாழ்வதற்கு விவசாயம் முக்கிய காரணியாக இருக்குது. அப்போவுமே விவசாயம் வந்துடுச்சு. அப்போ விவசாயம் தான் முக்கிய காரணமாகவே இருக்குது. அவங்க நிலையாக ஒரு இடத்துல வாழ்கிறதுக்கு விவசாயம் தான் முக்கிய காரணமாகவே அமைஞ்சிருக்கு. ஓகேவா? அடுத்து கோதுமை, பார்லி, திணைவகைகள், அரிசி, தர்பூசணி, திராட்சை, பூண்டு இவை அனைத்துமே பயிரிட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், அந்த காலத்துலேயும் கோதுமை, பார்லி, திணைவகைகள், அரிசி, தர்பூசணி, திராட்சை, பூண்டு இது எல்லாமே பயிரிட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து ஒரே நிலத்தில் இரு பயிர்களை பயிரிடும் முறை அறிஞ்சிருக்காங்க. ஒரே நிலத்தில் இந்த ஊடு பயிரெலாம் இப்போ பயிரிடுவாங்க இல்லையா, உளுந்து போட்டு அதுக்குள்ளே பருத்தி அந்த மாதிரிலாம் போடுவாங்க இல்லையா, அதே மாதிரி இரட்டை பயிரிடும் முறை அறிஞ்சிருந்திருக்காங்க. ஓகேவா? அப்போவுமே இரட்டை பயிரிடும் முறை அப்படிங்கிறது பின்பற்றியே இருந்திருக்காங்க. இன்னொன்று, கோதுமை அப்படிங்கிறது எங்கே கண்டுபிடிச்சிருவாங்கன்னா, கலிபங்கன்னு ஒரு பகுதி படிச்சிருப்போம் இல்லையா, அந்த ஏரியாவில் கோதுமை பயிரிட்டிருப்பாங்க, கண்டுபிடிச்சிருப்பாங்க. அடுத்து அரிசி லோத்தல் பகுதியில் பயிரிட்டிருப்பாங்க, அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அங்கேருந்து கண்டறியப்பட்டிருக்கும். அரிசி அந்த தானிய விதைகள் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அங்கேருந்து எடுத்துப்பாங்க. அதன் மூலமாக தான் நமக்கு தெரியுது. அங்கேருந்து எடுத்து பார்க்குறதா அங்கே பயிரிட்டிருக்காங்க அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்து கலிபங்கனில் உழுது நிலங்கள் காணப்படுது. அப்போ உழுது போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த நிலம் கலிபங்கனில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமானது. அடுத்து மாடு, ஆடு, பன்றிகள், பூனை, நாய், எருமை மாடுகள் இவை அனைத்துமே வளர்த்துருக்காங்க. ஓகேவா? என்னெல்லாம்? மாடு, ஆடு, பன்றிகள், பூனை, நாய், எருமை மாடு இது எல்லாமே வளர்த்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து கடல் உயிர் வளங்களை உணவு பழக்கத்தில் அதிகமாக சேர்த்துருக்காங்க. முக்கியமாக நத்தை, மீனை அதிகமாக சேர்த்துருக்காங்க. கடல் உள்ள உயிர் வளத்தை சாப்பிட்ருக்காங்க. இப்போ என்ன சாப்பிட்ருக்காங்க? முக்கியமாக நத்தையும் மீனையும் அதிகமாக சாப்பிட்ருக்காங்க. ஓகேவா? அடுத்து முக்கியமானது என்னென்னா, பருத்தியை எப்படி சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா? சிந்தன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பருத்தியை சிந்தன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு. மாடு, ஆடை செபு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடு, மாடு இருக்கு இல்லையா, அது எப்படி சொல்லியிருக்காங்க? செபு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பருத்தியை சிந்தன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கணும், ரெண்டுமே முக்கியமானது. ஓகேவா? அடுத்து குதிரையை பற்றி சின்சமன் நாகரிக மக்கள் அறிஞ்சிருக்க மாட்டாங்க. இரும்பை பற்றியும் அதே மாதிரி அறிஞ்சிருக்க மாட்டாங்க. ஓகேவா? செம்பு தெரிஞ்சிருந்திருக்கும், இரும்பு தெரியாது, குதிரையை பற்றியும் தெரியாது. அடுத்து வடிகால் நீர்ப்பாசனம் மற்றும் கிணற்று நீர்ப்பாசனம் பயன்படுத்தியுள்ளனர் அப்படின்னு சொல்கிறாங்க. வடிகால் நீர்ப்பாசனமும் கிணற்று நீர்ப்பாசனமும் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. வடிகால் நீர்ப்பாசனம்னா தெரியும் இல்லையா, வாய்க்கால் மாதிரி இதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க, அந்த மாதிரி நீர்ப்பாசனம். கிணற்று நீர்ப்பாசனம்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். இப்போ இந்த நீர்ப்பாசனம் ரெண்டு முறையுமே பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து காரியன் முதலை அப்படிங்கிறது, காரியல் அப்படிங்கிற முதலை, காரியல். ஓகேவா? காரியல் இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். காரியல் அப்படிங்கிற முதலை ஹரப்பா பகுதியில் கண்டறியப்பட்டிருக்கு. பேர் பாருங்கள், காரியல் அப்படிங்கிற முதலை எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க? ஹரப்பா பகுதியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சர்க்கதோடா பகுதியில் குதிரைகளோட மிச்சம் அப்படிங்கிறது காணப்பட்டிருக்கு. சர்க்கதோடா பகுதியில் குதிரைகளோட மிச்சம் காணப்பட்டிருக்கு. இப்போ குதிரைகளை பற்றி அவங்க அறிஞ்சிருக்க மாட்டாங்க. இப்போ அவங்க குதிரைகளோட மிச்சம் காணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். இது கடைசி காலகட்டத்தில் ஹரப்பா சிந்துமணியோட கடைசி காலகட்டத்தில் இவங்களை குதிரைகள் மூலமாக போர் தொடுக்க இன்னொருத்தவங்க போர் தொடுத்து அந்த மாதிரி இவங்க அழிஞ்சு போய்க்கலாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் குதிரைகள் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஆனால் இவங்களுக்கு குதிரையை பற்றி தெரியாது. சின்சமன் நாகரிகத்தில் உள்ளவங்களுக்கு குதிரையை பற்றி தெரியாது. ஓகேவா? சர்க்கதோடா பகுதியில் குதிரையோட மிச்சம் காணப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்து ரோப்பர் அப்படிங்கிறது ஹரியானா பகுதியில் மனிதர்களோட நாய்கள் சேர்த்து புதைத்திருக்காங்க. ரோப்பர் பகுதியில் என்ன செஞ்சுருக்காங்க? ரோப்பர் பகுதியில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, நாய்களையும் மனுஷங்களையும் சேர்த்து ஒன்றா புதைச்சிருக்காங்க. பாருங்கள், மனிதர்களையும் நாய்களையும் சேர்த்து ஒன்றாக புதைத்துள்ளனர். ஓகேவா? எங்கே? ரோப்பர் அப்படிங்கிற பகுதி எங்கே இருக்குன்னா ஹரியானாவில் இருக்குது. ஹரியானாவில் ரோப்பர் அப்படிங்கிற பகுதியில் என்ன பண்ணியிருக்காங்க? மனிதரையும் நாயும் சேர்த்து ஒன்றா புதைச்சிருக்காங்க. அடுத்து யானை ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் பற்றி அறிந்திருக்காங்க. யானை பற்றி அறிந்திருக்காங்க. ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் இருக்கு இல்லையா, அதை பற்றியும் அறிந்திருக்காங்க. ஓகேவா? அப்போ விவசாயத்தை பொறுத்தளவில் நமக்கு இவ்வளோதான். என்னென்ன விவசாயத்தில் சின்சமணி மக்கள் நிலையாக வாழ்வதற்கு விவசாயம் தான் முக்கியமாக காரணம் சொல்கிறாங்க. கோதுமை, பார்லி, திணைவகைகள், அரிசி, தர்பூசணி, திராட்சை, பூண்டு இதெல்லாம் பயிரிட்டிருக்காங்க. ஒரே நிலத்தை இரு பயிர்களை பயிரிடும் முறை, அதாவது இரட்டை பயிரிடும் முறையை அறிஞ்சிருந்திருக்காங்க.
கழிப்பங்களில் வந்து உழுதல் நிலங்கள் வந்து கண்டறியப்பட்டிருக்கு. அடுத்து மாடு, ஆடு, பன்றி, பூனை, நாய், எருமை இது எல்லாமே வந்து வளர்த்துருக்காங்க. அடுத்து கடல் உயிர் வளங்களை வந்து சாப்பிட்ருக்காங்க. அதிகமாக என்ன சாப்பிட்ருக்காங்க அப்படின்னா நத்தையும் மீனும் அதிகமாக சாப்பிட்ருக்காங்க. அடுத்து பருத்தி என்னன்னு சொல்கிறாங்க, சிந்தன் அப்படின்னு அழைக்கிறாங்க. மாடு, ஆடுகள் வந்து செபு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து குதிரையை பற்றி அவங்க அறியலை. இரும்பு பற்றியும் அறிந்திருக்க மாட்டாங்க. ஓகேவா. அடுத்து வடிகால் நீர்ப்பாசனம், அடுத்து கிணற்று நீர்ப்பாசனம், இந்த 2 நீர்ப்பாசனங்களும் பயன்படுத்தியிருக்காங்க அதிகமாக. அடுத்து காரியல் முதலை அப்படிங்கிற முதலையை வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க, ஹரப்பா பகுதியில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து சர்க்கதோடா பகுதியில் வந்து குதிரைகளோட மிச்சம் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ரோப்பர் ஹரியானாவில் ரோப்பர் அப்படிங்கிற பகுதியில் மனிதர்களோட வந்து நாய் வந்து சேர்த்து பதிச்சிருக்காங்க. மனுஷனும் நாயும் சேர்த்து ஒன்றா பதிச்சிருக்காங்க. ஓகேவா. அது யானையும் ஒற்றை கொம்பு காண்டாமிருகத்தை பற்றியும் அறிஞ்சிருக்காங்க. ஓகே. விவசாயம் அப்படிங்கிறது இவ்வளோ தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பொருளாதாரத்தை வந்து பார்க்க போகிறோம். சின்சமல் நகரத்தில் பொருளாதாரம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது. இப்போ பொருளாதாரத்தில் மெசபடோமியா இருக்கு இல்லையா, அது வந்து சின்சமவெளியை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா மெல்ஹா அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. மெசபடோமியாவில் உள்ளவங்க வந்து சின்சமல் நாகரிகத்தை மெல்ஹா அப்படின்னு சொல்லி அழைப்பாங்களாம். அப்படின்னா மெலுஹா அப்படின்னு அழைக்கிறாங்க. இப்போ சின்சமல் நாகரிகத்தோட சின்னம் என்ன அப்படின்னா நுரைக்கல், அதாவது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் உள்ள நுரைக்கல் தான் வந்து அவங்களோட சின்னமாக இருந்திருக்கு. ஓகேவா. சின்சமல் நாகரிகத்தோட சின்னம் என்னென்னா நுரைக்கல் தான். அது என்ன ஷேப்பில் இருக்குன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. ஓகேவா. ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. நுரைக்கல் ஞாபகம் வச்சுக்கோங்க. நுரைக்கல்லாலான இதுதான் நுரைக்கல் தான் அவங்களோட சின்னம். என்ன ஷேப்பில் இருக்கணும், ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பண விநியோகம் பற்றி அவங்களுக்கு வந்து அறிவு கிடையாது. பணமாற்று முறையை வந்து அறிஞ்சிருக்காங்க. பண விநியோகம்லாம் இல்லை, ஏன்னா பணமாற்று முறை மட்டும்தான் அறிஞ்சிருக்காங்க. அடுத்து இடைக்கற்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நுரைக்கல் மற்றும் சுண்ணாம்பு கல்லால் உருவானது. இடைக்கற்கள் எப்படி உருவாகிருக்கு, நுரைக்கல் மற்றும் சுண்ணாம்புக்கல் இந்த 2ஆலையும் வச்சு உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா. எந்த வடிவில் இருந்திருக்கு அப்படின்னா 1 2 4 8 16 32 1 2 4 8 16 32 அப்படிங்கிற வடிவில் வந்து இருக்குது, அமைஞ்சிருக்கு. ஓகேவா. நுரைக்கல்லும் சுண்ணாம்புக்கல்லையும் சேர்த்து வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சுண்ணாம்புக்கல்லையும் சேர்த்து வந்து உருவாக்கியிருக்காங்க. இடைக்கற்கள் வந்து 1 2 4 8 16 32 அந்த மாதிரி வந்து இருக்குது, வடிவில் வந்து இருக்குது. ஓகேவா. அடுத்து மெசபடோமியாவோட சின்னம் என்னென்னா உருளை சின்னம். ஓகேவா. இந்த உருளை சின்னம், ஓகேவா. இந்த உருளை சின்னம் அப்படிங்கிறது மொஹஞ்சதாரோவில் 3 உருளை சின்னம் வந்து கண்டறியப்பட்டிருக்கு. இந்த மெசபடோமியரோட சின்னம் மொஹஞ்சதாரோவில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்கும் இவங்களுக்கும் வணிகம் நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா. அடுத்து கப்பல் கட்டும் தளம் அப்படிங்கிறது லோத்தலில் இருக்குது. இது மிகப்பெரிய துறைமுகமாகவும் செயல்படுச்சு. லோத்தல் வந்து மிகப்பெரிய துறைமுகமாக செயல்படுச்சு. கப்பல் கட்டும் தளம் வந்து லோத்தலில் இருக்குது. ஓகேவா. இது கேட்பாங்க கொஷின். அடுத்து பாசிமணி தயாரிக்கும் தொழிற்சாலைகள் வந்து லோத்தல் மற்றும் சாணுதாரா பகுதியில் இருக்குது. பாசிமணி தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கே இருக்குது, லோத்தல்லையும் சாணுதாரோ அப்படிங்கிற பகுதியிலையும் காணப்படுது. சாணுதாரோலையும் லோத்தல்லையும் வந்து பாசிமணி தயாரிக்கிற தொழிற்சாலை வந்து காணப்படுது. ஓகேவா. இப்போ பொருளாதாரம் அப்படிங்கிறது இவ்வளோ தான், கம்மியான பாயிண்ட் தான், நான் அப்போவே மைண்ட் செட் பண்ணிடணும். ஓகேவா. இப்போ மெசபடோமியா வந்து எப்படி சின்சமலியை சொல்கிறாங்க, மெலுஹா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சின்சமல் அதோட சின்னம் என்ன, உரைக்கல், அது எப்படி இருக்குன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. அடுத்து பண விநியோகம் பற்றி வந்து அறிவு கிடையாது, பணமாற்று முறையை பற்றி அறிஞ்சிருக்காங்க. ஓகேவா. இடைக்கற்கள் வந்து எதால் உருவாக்கியிருக்காங்க, நுரைக்கல் மற்றும் சுண்ணாம்பு கல்லால் வந்து உருவாக்கிறாங்க. அது எப்படி இருந்துச்சு, 1 2 4 8 16 32 அப்படின்னு வடிவில் வந்து இருந்துச்சு. ஓகேவா. மெசபடோமியாவோட சின்னம் என்னென்னா உருளை சின்னம். அந்த உருளை சின்னம் வந்து நம்ம மொஹஞ்சதாரோவில் வந்து 3 உருளை சின்னம் வந்து கண்டறியப்பட்டிருக்கு. ஓகேவா. அப்போ இவங்க 2 பேத்துக்கும் இடையில வந்து வணிகம் வந்து நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அடுத்து கப்பல் கட்டும் தளம் அப்படிங்கிறது லோத்தலில் இருக்குது. லோத்தல் வந்து ஒரு மிகப்பெரிய துறைமுகமாக வந்து செயல்பட்டுருக்கு. அடுத்து பாசிமணி தயாரிக்கும் தொழிற்சாலைகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா லோத்தல் மற்றும் சாணுதாரா பகுதியில் இருக்குது. சாணுதாரோ. ஓகேவா. அடுத்து சமூகத்தை பற்றி அப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ கைவினைப் பொருட்கள் வந்து அதாவது மண்பானை வந்து தயாரிச்சுருக்காங்க. எப்படி இருக்குமா, சிவப்பு நிறத்தில் இருக்குமா, கருப்பு நிறத்தில் அதோட வேலைப்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்குமா. கைவினைப் பொருட்கள் வந்து அப்போ தயாரிச்சிருக்காங்க. என்னென்னா மண்பானை தயாரிச்சிருக்காங்க. அது என்ன கலரில் இருக்குன்னா சிவப்பு நிறத்தில் இருக்குமா. சிவப்பு நிறத்தில் இருக்க மண்பானையில் பிளாக் கலரில் வந்து கருப்பு கலரில் வந்து வேலைப்பாடுகள் வந்து செஞ்சுருக்காங்க. இலை அந்த மாதிரி மரம், வட்டம் அந்த மாதிரி வந்து படமெல்லாம் வரைஞ்சிருக்காங்க பானையில். ஓகேவா. மரம், வட்டம் போன்றவை வந்து வரைஞ்சிருக்காங்க. அடுத்து சங்கு வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா பாலக்கோட் மற்றும் நாகேஸ்வர் அங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. சங்கு வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க, பாலக்கோட்லேயும் நாகேஸ்வர்லேயும் வந்து கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க. அடுத்து வைடூரியம் எங்கே எடுத்துருக்காங்க, ஷார்ட்கேயில் எடுத்துருக்காங்க. ஷார்ட்கே எங்கே பார்த்தோம்,
வடக்கு எல்லையாக பார்த்தோம் இல்லையா, அங்கே வந்து வைடூரியம் வந்து எடுத்துக்காங்க. ஓகேவா. அடுத்து மணி வந்து எங்கேருந்து எடுத்துக்காங்கன்னா லோத்தலில் பார்த்தோம் இல்லையா, பாசிமணி தயாரிக்கும் தொழிற்சாலை வந்து அங்கே இருக்குது அப்படின்னு. அப்போ மணி வந்து ஈஸியாக நம்ம பிடிக்கலாம், லோத்தலில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து நுரைக்கல் வந்து எங்கே, ராஜஸ்தானில் இருக்குது. ஓகேவா. தெற்கு ராஜஸ்தான் வந்து நுரைக்கல் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து செம்பு வந்து ராஜஸ்தான் மற்றும் ஓமன் பகுதியில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கெங்க, ராஜஸ்தான் மற்றும் ஓமன் பகுதி. செம்பு வந்து ராஜஸ்தான் மற்றும் ஓமன். அடுத்து உலோக அறிவாற்றல், அதாவது செம்பு மற்றும் வெண்கலம் பயன்படுத்துகிறாங்க. உலோக அறிவாற்றல் அப்படிங்கிறது அவங்களுக்கு என்ன எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, உலோகத்தை பற்றி எவ்வளோ அறிவு இருந்திருக்கு அப்படின்னா, செம்பையும் வெண்கலத்தையும் பயன்படுத்திருக்காங்க அந்த காலத்தில். அவ்வளோ செம்பு கண்டுபிடிச்சிருக்காங்க, வெண்கலத்தை கண்டுபிடிச்சி அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ உலோகத்தை பற்றி என்ன அறிவு எவ்வளோ வந்துருக்குன்னா, செம்பு வெண்கலம் இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது வந்து ஆனால் செம்பு முதல்ல கண்டுபிடிச்சது இவங்க தானே இல்லையா, இவங்க தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அடுத்து செம்பு அதிகமாக பயன்படுத்தி இருக்காங்க. இரும்பு பற்றி அறிவில்லை, ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, இரும்பு பற்றி அவங்க அறிஞ்சிருக்க மாட்டாங்க. செம்பு தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா. இது தங்கம் வெள்ளி பற்றி அறிஞ்சிருக்காங்க, இரும்பை பற்றி மட்டும் அறியலை. தங்கம் வெள்ளி வந்து தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. ஓகேவா. அடுத்து கலவை அறிவாற்றல் வந்து இருந்திருக்கு. கலவை அறிவாற்றல் அப்படின்னா அதாவது 2 பொருட்களை கலவைனா என்ன தெரியும் இல்லையா, இப்போ காற்று ஒரு கலவை தானே, அந்த மாதிரி. அப்போ கலவை அறிவு வந்து அவங்களுக்கு இருக்குது பாருங்கள். அடுத்து உணவு பழக்கம் வந்து என்னது, அசைவம் தான் உட்கொள்கிறாங்க. அதில் மீன் அதிக அளவு, மீனும் பாலும் வந்து அதிகமாக உட்கொண்டிருக்காங்க. உணவு பழக்கம் வந்து அசைவம் தான் வந்து அதிகமாக சாப்பிட்ருக்காங்க. ஓகேவா. தங்கத்தை வந்து தங்கம் வெள்ளி அதெல்லாம் வந்து சிட்டாடல் பகுதியில் உள்ளவங்க தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மேல்நகர அமைப்பில் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் வந்து அதிகமாக இருப்பாங்க சிட்டாடல். ஓகேவா. அடுத்து ரோரி செட் அப்படிங்கிறது படிகப்பாறைகளால் உருவான உலோகம். இது கருவிகள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. ரோரி செட் அப்படிங்கிற அது வந்து ஒரு படிகப்பாறையால் ஆன ஒரு உலோகம். அது என்ன செய்ய பயன்படுதுன்னா, கருவிகள் தயாரிக்கிறதுக்கு வந்து பயன்படுதான். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பருத்தி மற்றும் பட்டு வந்து பயன்படுத்திருக்காங்க. பருத்தி வந்து நார்மல் பீப்புள்ஸ் வந்து பயன்படுத்திருக்காங்க. ஓகேவா. கீழ்நகர அமைப்பில் இருப்பாங்க இல்லையா, அவங்க பயன்படுத்திருக்காங்க. பட்டு வந்து சிட்டாடல் பகுதியில் இருப்பாங்க இல்லையா, மேல்நகர அமைப்பில், அதாவது கொஞ்சம் நிர்வாகம் பண்ணுறவங்க எல்லாமே கொஞ்சம் ரிச்சாக இருக்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி உள்ளவங்க பயன்படுத்திருக்காங்க. ஓகேவா. அடுத்து ஃபோஸ்ட்ரோபடான் அப்படிங்கிறது எழுத்துமுறை. அதோட பேர் என்னன்னா ஃபோஸ்ட்ரோபடான் அப்படிங்கிற எழுத்துமுறை. அதாவது எப்படி எழுதிருப்பாங்க அப்படின்னா, இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் எழுதி, அடுத்து வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் எழுதுவாங்க. நம்மளாம் எப்படி எழுதுவோம், இடத்துல ஸ்டார்ட் பண்ணி வலதில் முடிச்சு அதே மாதிரி தான் ரிப்பீட் பண்ணி இங்கே வந்து எழுதுவோம். இடது பக்கத்துலேயே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா. அவங்க வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா. அதாவது இடது பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அடுத்து இங்கே முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேவா. வலது பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இடது பக்கத்தில் வந்து முடிக்காங்க. ஓகேவா. இதுக்கு பேர் தான் ஃபோஸ்ட்ரோபடான் அப்படிங்கிற எழுத்துமுறை. ஃபோஸ்ட்ரோபடான் எழுத்துமுறை வந்து இவங்க பின்பற்றிருக்காங்க. ஓகேவா. அடுத்து நம்பிக்கை மற்றும் ஆன்மீகம் அப்படிங்கிறது. இப்போ நம்பிக்கை மற்றும் ஆன்மீகம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஷார்ட் வீடியோவாகவே கொடுப்போம் சரியா. இந்த நம்பிக்கை மற்றும் ஆன்மீகத்தோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்து ஒரே ஒரு வீடியோவில் ஃபுல்லாக வந்து சின்சவல் நாகரிகத்தை வந்து நம்ம முடிச்சிடலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, படிக்கும்போது இப்போ வீடியோ பார்க்கும்போது இப்போ சமூகம் அப்படின்னு இருக்குன்னா அந்த ஒரு ஹெட்டிங்கை ஃபுல்லாக படித்து முடிச்சுருங்க. நான் கிளாஸ் எடுக்கும்போது எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அதை உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும், அதை வச்சு புரிஞ்சுட்டு அந்த பாயிண்ட் ஃபுல்லாகவே நீங்கள் மைண்ட் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்பிக்கை மற்றும் ஆன்மீகம் அப்படிங்கிற டாபிக் வந்து வரணும். ஓகேவா. அப்படி படித்தா தான் உங்களால் படிக்க முடியும். இதே ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு போர் அடிச்சிடும். வீடியோ ஒரு வாட்டி பார்த்துட்டு மறுபடியும் படிக்கும்போது உங்களுக்கு சத்தியமாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா எனக்கு அப்படி படிக்கிறது பிடிக்காது. அப்படியே ஒரு டாபிக் எழுதுனேன், ஒரு ஹெட்டிங் எடுத்தேன்னா அந்த ஹெட்டிங்கை அப்படியே மென்ஷன் பண்ணிவிட்டு அடுத்த ஹெட்டிங் போனீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்க்கலாம் நம்பிக்கை மற்றும் ஆன்மீகம் அப்படிங்கிறது. இப்போ மதச்சார்புமை நாகரிகம் அப்படிங்கிறது அந்த காலத்தில் இருந்திருக்கு. மதச்சார்புமை வந்து இருந்திருக்குது. ஓகேவா. அடுத்து ஏழைகள் வந்து அரச மரத்தை வந்து கடவுளாக கும்பிட்டுருக்காங்க. அடுத்து பணக்காரர்கள் வந்து புரோட்டோசிவா அப்படிங்கிறத வந்து கடவுளாக கும்பிட்டுருக்காங்க. ஏழைகள் வந்து அரச மரத்தையும் பணக்காரங்க வந்து புரோட்டோசிவா அப்படிங்கிறதையும் கடவுளாக வந்து வணங்கியிருக்காங்க. ஓகேவா, வழிபட்டிருக்காங்க. அடுத்து ஒற்றைக்கொம்பு காண்டாமிருகத்தையும் வழிபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒற்றைக்கொம்பு காண்டாமிருகத்தையும் வழிபட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க.
அடுத்து இறந்த நபர்களை வந்து வடக்கு தெற்காக புதைக்கும் வழக்கம் வந்து இருந்திருக்கு. எப்படி புதைப்பாங்களாம், வடக்கு தெற்காக வந்து தான் புதைப்பாங்களாம் அப்படிங்கிற வழக்கம் வந்து இருந்திருக்கு. அடுத்து ஹரப்பாவில் வந்து சவப்பெட்டிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி இருந்துச்சா, அந்த சவப்பெட்டி வந்து ஹச் வடிவத்தில் வந்து இருக்குமா, அந்த சவப்பெட்டி வந்து ஹச் வடிவத்தில் வந்து இருக்குமா. ஹரப்பாவில் சவப்பெட்டிகள் இந்த கண்டுபிடிச்சதெல்லாம் நல்லாவே ஞாபகம் சொல்லணும். ஓகேங்களாங்க, கண்டுபிடிச்சது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எப்படி வேணால் கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா. அடுத்து காளிபங்கன் வந்து விலங்குகளை பலி கொடுப்பது வந்து காணப்பட்டிருக்கு. விலங்குகளை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, பலி கொடுத்துருக்காங்க எங்கள் கலிபங்கனில். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து லோத்தல் வந்து ஆண் மற்றும் பெண் சேர்ந்து புதைக்கப்பட்டுள்ளது. ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், நாயையும் மனுஷங்களையும் சேர்ந்து புதைச்சிருப்பாங்கன்னு. இங்கே பாருங்கள், ஒரு ஆணையும் பெண்ணையும் சேர்த்து வந்து புதைச்சது வந்து எங்கே கிடச்சிருக்காங்க, லோத்தலை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா. இப்போ இவ்வளோ தாங்க, சிம்பிள் தான். நம்பிக்கை மற்றும் ஆன்மீகம் அப்படிங்கிறது கம்மி தான். ஸோ இதை மட்டும் படித்து மைண்ட் செட் பண்ணுங்க. இது வரைக்கும் வந்து நல்லா மைண்ட் செட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து சிம்பிள் தான். ஹரப்பாவை யார் கண்டுபிடிச்சா, எந்த நதி பக்கத்தில் இருக்குது, எந்த இயர் கண்டுபிடிச்சாங்க, அங்கே வந்து ஹரப்பாவில் வந்து என்னென்ன கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு இது இந்த செந்தமிழ்நாடு வந்து எப்படி வந்து அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறத மட்டும் பார்க்க போகிறோம். யார் என்ன கூற்று வந்து சொல்லியிருக்காங்க அதை மட்டும் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிம்பிளான வீடியோ தான். ஸோ அதை மட்டும் அடுத்து முக்கியமானதும் இருக்கும் அதில். ஏன்னா ஹரப்பாவை யார் கண்டுபிடிச்சா, எந்த நதி பக்கத்தில் இருக்குது, எந்த இயர் அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் இல்லையா. ஸோ அடுத்த வீடியோவில் அதை பார்க்கலாம். இந்த வீடியோவில் இவ்வளோ தான். நம்பிக்கை மற்றும் ஆன்மீகம், சமூகம், பொருளாதாரம், இந்த மூன்றை மட்டும் நல்லா மைண்ட் செட் பண்ணிடுங்க. ஓகேவா. விவசாயம், இதை மட்டும் நல்லா மைண்ட் செட் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ பாருங்கள். ஓகேவா. இதில் ஒரு 5 கொஷின் கேட்குறேன், கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இப்போ ஃபஸ்ட்டு கொஷினாக என்ன கேட்கலாம் அப்படின்னா, மெசபடோமியா மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து சிந்து சமவெளியை வந்து என்ன பேர் சொல்லி அழைச்சாங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஓகேவா. அடுத்து செகண்ட் கொஸ்டின் வந்து பருத்தியை வந்து என்ன பேர் சொல்லி அழைச்சாங்க அப்படிங்கிறது. அடுத்து மனிதர்களையும் நாய்களையும் சேர்த்து புதைச்ச பகுதி எது அப்படிங்கிறத சொல்லிங்க. ஓகேவா. இப்போ எத்தனை கொஸ்டின் கேட்டாச்சு, 3 கொஸ்டின் கேட்டாச்சா. அடுத்து ஏழைகள் வந்து எதை வந்து கடவுளாக வந்து வழிபட்டாங்க, சின்ன நகரத்தில் ஏழைகள் எதை கடவுளாக வழிபட்டாங்க அப்படிங்கிறத சொல்லணும். அடுத்து அவங்களோட எழுத்து முறை அப்படிங்கிறது என்ன. இவ்வளோ தான். இந்த 5 கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிக்கங்க. ஓகேங்களா. சரி, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.